அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்விங் ட்ரேட் ஒரு ஷேர் சொல்லியிருந்தோம். அதை பத்தியும் பார்க்கலாம். அப்புறம் எப்பொழுதும் போல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ. ஸோ இப்போ நிஃப்டி சார்ட் நம்ம பார்க்குறோம். இதுல வந்து ஸ்பாட் சார்ட். இதுல வந்து நிஃப்டி 21,500ல இருந்து 21,750ங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு 2 வீக்ஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி நமக்கு வந்து அதுல வந்து ஒரு பிரேக் அவுட் நேற்று கிடைச்சிருக்கு. நிஃப்டியும் நியூ ஹை கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல நமக்கு 21,750 ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஃபுல் பேக்ல நம்ம பை பண்ணலாம். அது ஒரு வகையான ட்ரேடு. இல்ல மார்க்கெட்டிங் ஷார்ப்பா ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ள மறுபடியும் வரலாம். அது ஒரு வகையான ட்ரேடு. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா கன்சல்டேட் ஆகி கிராஜுவலா மேல போகலாம். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் நமக்கு. ஸோ ஒரு ரேஞ்சை வந்து நம்ம பிரேக் பண்ணிடுவோம். அதனால இந்த ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன், ரேஞ்ச் பிரேக் அவுட் ட்ரேட், ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் கிடையாது, ரேஞ்ச் பிரேக் அவுட் ட்ரேட் வந்து நமக்கு நிஃப்டியில இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ இதே ஆப்ஷன் டேட்டால நம்ம பார்க்கணும் அப்படின்னா 11th அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 21,700ல தான் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதோட ஸ்டாடலோட அப்பர் எண்ட் வந்து இங்க ப்ளூ லைன்ல இருக்கும் 21,977, லோவர் எண்ட் 21,422. அதே மாதிரி 12th அதாவது 12th அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 21,900ல தான் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாடலோட அப்பர் எண்ட் வந்து 22,150 அண்ட் 21,640. ஸோ நமக்கு வந்து 22,000 அப்படிங்கிறது ஒரு நியரஸ்ட் ரவுண்ட் நம்பர். ஸோ அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸ்டாடலோட அப்பர் எண்ட் ஆஃப் தி ரேஞ்ச் அங்கே தான் இருக்கு. ஸோ இது நம்ம சஸ்டெயின் ஆகுறப்ப நமக்கு ஒரு ஒன் சைடட் மூவ் எகெயின் நமக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். டவுன் சைடில் வந்து 47,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அப் சைடில் வந்து 48,400 to 500, அதாவது ஒரு 1,500 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ரொம்ப நாளாக ட்ரேட் இருக்கு. ஸோ ஒரே ஒரு நாள் 28 டிசம்பர் மட்டும் இந்த ரேஞ்சை விட்டு வெளில போயிட்டு எகைன் பேக் டு தட் ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணல. ஸோ 47,000ல இருந்து 48,400 ஆர் 48,500 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சா இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டாடல்ஸோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10th அன்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா வெனஸ்டே எக்ஸ்பைரினால 47,500ல ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ 47,500ல கண்டினியூஸா 3 நாளுமே ஸ்டாடல் மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஸோ அப்பர் எண்ட் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு 48,212, லோவர் எண்ட் வந்து 46,787. சாரி, வெனஸ்டே அன்னைக்கு. தேர்ஸ்டே அன்னைக்கு அப்பர் எண்ட் ஆஃப் த ஸ்டாடல் வந்து 48,174, லோவர் எண்ட் வந்து 46,825. ஸோ ஓவராலா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாடல் வைஸ் 46,800 to 47,000 அப்படிங்கிறது சார்ட் வைஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி அப்சைட்ல 48,200ல இருந்து 48,400 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நமக்கு வரப்போற நாட்களில் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ்லாம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தராக மூவ்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டிலையும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் தான் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் நம்ம இந்த மந்தோட ஆரம்பத்தில் வந்து இப்கா லேப்ல வந்து ஸ்விங் ட்ரேடை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஷேர்ஸ் அப்டேட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ரைடே, அதாவது இந்த அப்போதான் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம்னா 1,100 இந்த ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1,100 அப்படிங்கிறதா நம்மளோட வந்து ஒரு ஜோனாக இருந்துச்சு. நம்ம வந்து 1160 அப்ராக்சிமேட்டாக 1155, 1156 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன்ல இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு க்ளோஸ் டு 4 to 5% ரிட்டர்ன்ல இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த போர்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாச்சும் ரியல் டைம்ல கிடைக்கிறப்ப அதையும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த போஸ்ட்ல வந்து டவுட்ஸ் இருக்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போய் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அவர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.